பழனிக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு உங்கள் ராஜ் தொலைக்காட்சி சார்பில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி சிங்கம்புணரியில் சிறப்புற நடைபெற்றது. தைப்பூசத்தை முன்னிட்டு பழனி தண்டாயுதபாணி ஆலயத்திற்கு பாத யாத்திரையாக செல்லும் பக்தர்களுக்கு உங்கள் ராஜ் தொலைக்காட்சி குழுமம் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. அதாவது சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களிலிருந்து பழனிக்கு செல்லும் ஆன்மீக அன்பர்களின் பசியாற்றிடும் வகையில் இந்த இறை பணியை ராஜ் தொலைக்காட்சி குழுமம் பல ஆண்டுகளாக செய்து வருகிறது. அந்த வகையில் இன்று நடைபெற்ற அன்னதான நிகழ்வை ராஜ் தொலைக்காட்சி குழுமத்தின் நிர்வாக இயக்குநர் எம் ராஜேந்திரனும் அவரது துணைவியார் அமுதாவும் பூஜை செய்து உணவு பரிமாறி தொடங்கி வைத்தனர். ராஜ் குழுமத்தின் இந்த அன்னதானம் இன்னும் பல ஆண்டுகள் தொடர வேண்டும், அவர்களது குடும்பத்தினரும் ஊழியர்களும் குறைவில்லாத செல்வம் பெற்று வாழ வேண்டும் என அன்னதானத்தில் பங்கேற்ற பக்தர்கள் மனதார வாழ்த்தினர். ராஜ் டிவி நிறுவனத்தால் நடத்தப்படுகிற அன்னதானத்தில் கலந்துட்டு இருக்கோம். மிகவும் சிறப்பாகவும் நல்லா திருப்தியாகவும் இருக்கும். நாங்கள் அதுக்கு முன்னாடியே வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் இங்கே தங்கி நாங்கள் கலப்பாரி அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டு நடைபயணத்தை ஆரம்பிப்போம். நாங்கள் இப்போ அன்னதானத்தில் நல்லா சாப்பாடு நல்லா வயிறார சாப்பிட்டோம். இப்போ பழனி பாத யாத்திரை நாங்கள் போக போகிறோம். இப்போ தொடர்ச்சியாக ஒரு 15 வருஷமா நம்ம சிங்கம்புணரி சிவபெருமாள் கோயிலில் வந்து 11 மணிக்கெல்லாம் தங்கிடுவோம். தங்கிட்டு இந்த ராஜ் டிவி போடுற அன்னதானத்தில் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் இங்கேருந்து பாத யாத்திரையை தொடங்குவோம். நான் இப்போ ஒரு 15-20 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கோம் பாத யாத்திரையாகவே தேவகோட்டையிலேருந்து. இங்கே வந்து 2வது நாள் நாங்கள் சிங்கம்புணரியில் சிவபெருமாள் கோயிலில் நாங்கள் சேவ் பண்ணுவோம். அப்போல்லாம் இங்கே ராஜ் டிவி சார்பாக எங்களுக்கு அன்னதானம் வழங்குவாங்க, சிறப்பாக பண்ணுவாங்க. சிறப்பாக நாங்கள் சாப்பிட்டுட்டு எல்லா குடும்பத்தாரும் இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு ஈவினிங் எல்லோரும் கிளம்பிடுவோம்.